ருசியான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு கருவேப்பிலை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மெழுகு, 1 பீஸ் தேங்காய், 10 பல்லு பூண்டு, 10 பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சட்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு, ஒரு 20 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ வதக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது காரத்துக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை விழுதை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜார் அரிசி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மசாலா நல்லா வெந்து நல்லா மணமாக இருக்குது. இப்போ இந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு புளி தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டு இருக்குன்னா நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும். வெள்ளை சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.